அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நல்ல காரசாரமா செட்டிநாட்டு ஸ்டைல்ல முட்டை குழம்பு. இந்த குழம்பு வச்சிங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோடலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையா இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செட்டிநாட்டு முட்டை குழம்புக்கு நம்ம மசாலாலாம் வறுத்துட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தான் குழம்பு வைக்க போறோம். இப்போ மசாலா வறுத்துக்க அடுப்பு வச்சு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, தனியா 2 ஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. 1 கொத்து கருவேப்பிலை, அது கூடவே 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 3 லவங்கம், இது எல்லாத்தையும் இப்போ அது கூடவே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு மசாலாலாம் நல்லா வறுபட்டு வாசனை வரணும். மசாலா எல்லாம் பாதி வறுபட்டு வந்தோடனே அது கூட 1/2 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்து தேங்காய் நல்ல பொன்னிறமா வறுபட்டு வரணும். அது வரைக்கும் கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. தேங்காய் தீஞ்சிடக்கூடாது. இப்ப பாருங்க, மசாலா தேங்காய் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்ப இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறதுக்கு அப்புறம் நான் மிக்சி ஜார்ல சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப இதுல 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ முட்டை குழம்பு செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, நான் பெருசாக இருக்கிறதுனால 2 பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. 2 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். இப்ப பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, இது கூட கலந்து விட்டா போதும். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுத சேர்த்துக்குங்க. மிக்சி ஜார்ல மசாலா இருக்கிறதுனால அதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு மசாலாவை 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. மசாலா 2 நிமிஷம் வதங்கி வந்த உடனே 2 கப் அளவு தண்ணி சேர்த்து மசாலா தண்ணி எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும்ட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இடையில அப்பப்போ கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்துக்கிறதுனால அடி பிடிக்கும். இப்ப பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பக்குவத்துல வரணும். இப்ப கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 4 முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். முட்டையில இந்த மாதிரி கத்தியால லேசா கட் பண்ணி விடுங்க. அப்பதான் முட்டை மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். கட் பண்ண முட்டையெல்லாம் குழம்புல சேர்த்துக்குங்க. நான் இது கூடவே உடைச்ச முட்டை ஒன்று சேர்த்துக்க போறேன். இப்படி சேர்த்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்க வேக வச்ச முட்டை மட்டும் சேர்த்துக்குங்க. இது கூடவே பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது மூடி வச்சு அடுப்பை ஃபுல்லா குறைச்சி 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. முட்டை சேர்த்து கொதிக்க வச்சு 2 நிமிஷம் ஆகுது. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் உடைச்சு ஊத்தின முட்டை வெந்துருச்சானிட்டு. பாருங்க, உடைச்சு ஊத்தின முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா காரசாரமான செட்டிநாட்டு ஸ்டைல்ல முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையா இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.